ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீஸ் சாண்ட்விச் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்விச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சாண்ட்விச்சில் 2 ஆனியன்ஸ் வைக்கிற மாதிரி வரும். இப்போ ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக அதே மாதிரி 2 ஸ்லைஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 ப்ரெட்லேயுமே பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்போசிட் சைட்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே இப்போ நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறோம். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இப்போ இந்த சீஸ் ஸ்லைஸை இந்த ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே நம்ம கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச், ஈஸியான சாண்ட்விச்சும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரமிளகாயை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மேலே ஒரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றா ஒட்டும், அது செட் ஆகணும், அதுக்காக. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் 1 நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. சீஸும் நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு மேலேயும் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. இந்த அளவு ப்ரௌன் ஆச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.